நம் ஆயுளை கூட்டி நம்மை ஆரோக்கியத்துடன் வாழ வைக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பந்தல் கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சதுப்பு நிலங்களில் வரக்கூடிய ஒரு தாவரம். இந்த தாவரத்துடைய தண்டு பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக வளரும். மேற்பகுதி ரொம்ப அழகான பச்சை நிறமாக இருக்கும். ஒரு நீர்நிலைகள்லேயோ அல்லது சதுப்பு பகுதிகளிலோ இது வழும்போது பார்த்திங்கன்னா அந்த நிலத்திற்கும் இதோட இலைகளுக்கும் இடையே பந்தல் போட்டது போன்ற ஒரு பச்சை நிறமான தோற்றத்தை உண்டாக்கும். அதனால தான் இதற்கு பந்தல் கீரை அப்படிங்கிறது பெயர். இந்த பந்தல் கீரையை பொறுத்தவரையிலும் மூளை சம்பந்தப்பட்ட, நரம்புகள் சம்பந்தப்பட்ட, மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து. இன்றைக்கு குழந்தைகளுடைய மூளை செயல் குறைபாடு நோய் அல்லது செயல்திறன் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட நோய்களோ அல்லது ஹைப்பர் ஆக்ஷன் சொல்லக்கூடிய நோய்களோ மிக மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழலில் நம்ம இருக்கோம். இன்றைக்கு இந்தியாவில் பிறக்கின்ற குழந்தைகளில் 100க்கு 2 குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்தியர்கள், வெளிநாடுகளில் வாழ்கின்ற இந்தியர்களில் 100ல் 10 குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது அதிகமாக மூளை சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கின்ற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட சுற்றுப்புற சூழ்நிலைகள் இந்த நோய்களுக்கு ரொம்ப காரணமாக அமைகிறது. கூட்டு குடும்பமாக இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையுடைய பேசும் திறன், அந்த குழந்தையோட கிரகிக்கின்ற திறன், அந்த குழந்தைகள் ஒரு சமூகத்தில் பழகுகின்ற திறன், அதே போல் ஒரு வெளியிலிருந்து வந்தார்களேயானால் அவர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ளுகின்ற திறன், இது எல்லாமே நிறைய மாற்றங்களை உருவாக்குகிறது. இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிலைமை போய் நியூக்ளியர் ஃபேமிலிங்கிறது தனி குடும்பங்கள் அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக மேலை நாடுகளில் தனி குடும்பத்தில் இருக்கின்ற தாய் தந்தை இருவருமே வேலைக்கு செல்லுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கு தனிமை சம்பந்தப்பட்ட மன அழுத்தம் ஏற்பட்டு அதனாலேயே ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட, ஹைப்பர் ஆக்டிவ் சம்பந்தப்பட்ட நோய்கள் இன்றைக்கு அதிகமாக ஏற்படுகிறது. அந்த மாதிரி ஏற்படுகின்ற நோய்களுக்கு இந்த பந்தல் கீரை ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த பந்தல் கீரையிலிருந்து எடுக்கின்ற நெய் பொதுவாக குழந்தைகளாக இருக்கின்றதுனால, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கின்றதுனால அந்த நெய்யை எடுத்து அந்த நெய்யை உணவுடன் கலந்து கொடுக்கின்ற ஒரு வழக்கமாகவும், அல்லது அந்த கீரையை நன்றாக அரைத்து எடுக்கின்ற சாறு ஒரு 5 மில்லி அளவுக்கு தேன் கலந்து கொடுக்கின்ற ஒரு வழக்கமும் இன்றைக்கு நிறைய உண்டு. செரிப்ரல் பால்சின்னு சொல்லக்கூடிய மூளை சம்பந்தப்பட்ட நோய், டவுன் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய குரோமோசோம் சம்பந்தப்பட்ட நோய், இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பந்தல் கீரையிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த நெய்யை கொடுக்கும்போது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுடைய செயல் குறைபாடெல்லாம் தீர்க்கப்படுவதை நம்ம உணர முடியும். அந்த குழந்தைகள் அதிகமாக அடம் பிடிக்கின்ற ஒரு தன்மை, அதிகமாக கோபம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை, தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற ஒரு தன்மை, இதெல்லாமே சிறிது சிறிதாக மாற்றம் அடைந்து வருவதையும் நம்ம பார்க்க முடியும். அந்தளவுக்கு மிகச் சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த பந்தல் கீரை, அதிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு நெய். இரண்டாவது, இன்றைக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. ஒரு காலத்தில் பெரியவர்களுடைய தலையீடு குடும்பத்தில் இருக்கும்போது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலும் தீர்க்கப்பட்டது. அந்த பெண் அவர்களுடைய உறவினர்களிடையோ, அதே போல் அந்த ஆண் அவர்களுடைய சகோதரர்களிடையே அவர்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகளையோ, பணப்பிரச்சனைகளையோ, சூழ்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையோ பேசும்போது அதற்கான தீர்வுகள் வழங்கப்பட்டது, அதற்கான வழிகள் பிறந்தன. ஆனால் இன்றைக்கு ஒரு தனி குடித்தனம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது பெரும்பாலும் ஒரு கணவன் அவருக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை மனைவியிடையோ அல்லது மனைவி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தத்தை கணவனிடையே பகிர்ந்து கொள்ளும்போது இருவருக்குமே தேவையற்ற மன அழுத்தமாக அது மாறி எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லாத ஒரு சூழல் ஏற்படுறதுனால அது இன்றைக்கு பார்த்திங்கன்னா விவாகரத்து அளவுக்கு செல்லுகின்றது. பொதுவாக அந்த அளவுக்கு மன அழுத்தம் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் இந்த பந்தல் கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு நெய்யை உணவுடன் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும்.
ஏன்னா விவாகரத்துக்கு வருகின்ற பெரும்பாலான கணவன் மனைவிகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மருத்துவ ரீதியான காரணம் இருக்கின்றதை தவிர மன ரீதியான காரணங்கள் வெறும் 10% தான். அதை மருத்துவ ரீதியாக அணுகும்போது 90% அந்த பிரச்சனை மறைந்து போகிறத பார்க்க முடியும். மூன்றாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், அதே போல் 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பார்த்திங்கன்னா நிறைய மன அழுத்தத்துக்கு உண்டாகிறாங்க. குழந்தைகளுடைய படிப்பு, அவர்களுடைய திருமண விஷயங்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குமோன்ற கவலை, அவர்களுடைய உடல்நிலை பற்றிய கவலை, இந்த மாதிரி தேவையற்று இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மனதுக்குள் கொண்டு செல்லும்போது அது 40 வயதுக்கு மேற்பட்ட ஹார்மோன் மாற்றங்களுடன் கூடி வருகின்ற ஒரு மன அழுத்தமாக மாறும்போது அது அவர்களுடைய உடலில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகள், உயர் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸே அந்த இடங்களில் நிறைய மறைந்து போவதை பார்க்கலாம். நிறைய குழந்தைகள், ஒரு 18 வயது 20 வயது இருக்க குழந்தைகள் மருத்துவரிடையே வரும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா, அம்மாவுக்கு அதிகமாக கோவமே வராது, ஆனால் இப்போ சமீப காலமாக நிறைய கோவப்படுறாங்க. அப்பாவுக்கு கோவமே வராது, ஆனால் இப்போ சமீப காலமாக தேவையற்று நிறைய கோவப்படுறாங்கன்னு சொல்லுகின்றதெல்லாம் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அவங்கெல்லாம் பந்தல் கீரையிலேருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி அளவு காலை உணவுக்கு முன்பு, ஒரு தேக்கரண்டி அளவுக்கு இரவு உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட தொந்தரவாக இருந்தாலும் அது குறைந்து போவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் மனதில் ஏற்படுகின்ற தேவையற்ற அழுத்தத்தின் அளவு குறையிறதுனால இயற்கையான முறையிலேயே தூக்கம் ஏற்படுவதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் வயதான காலங்களில் தேவையற்ற சிந்தனைகளாலோ குடும்ப சூழ்நிலைகளாலோ ஏற்படுகின்ற மன அழுத்தத்தை குறைப்பதற்கு பந்தல் கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற இன்னொரு முக்கியமான பிரச்சனை பார்த்திங்கன்னா, அதிகமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவர்களுடைய படிப்புகள் பாதிக்கப்படுகிறது, ஞாபக சக்தி குறைகிறது. எத்தனை குழந்தைகளுக்கு இன்றைக்கு வாய்ப்பாடுன்னு சொல்லக்கூடிய கணக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான். எல்லாம் கம்ப்யூட்டர், லேப்டாப் இதை உபயோகப்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு மூளையுடைய செயல்பாடு குறைய ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பந்தல் கீரையை உணவாக கொடுக்கும்போது அவர்களுடைய ஐக்யூ அதிகமாவதை கூட நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, பந்தல் கீரையை பொறுத்தவரையிலும் மூளை சம்பந்தப்பட்ட, அறிவு சம்பந்தப்பட்ட, மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட, மன முதிர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த உணவு மற்றும் மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.